ஹதீஸ்லேருந்து காட்ட மாட்டார்கள். இதனுடைய விரிவாக்கமாக என்ன செய்வாங்க, ஷரியத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்துலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இஸ்லாத்தில் 4 படித்தனம் இருக்கிறது. முதலாவது படித்தனம் என்னது, ஷரியத்து. ஷரியத்துனா என்ன, குர்ஆன் ஹதீஸில் உள்ளபடி நடக்கிறதுக்கு பேர் ஷரியத்து. அது ஆரம்ப எல்கேஜி மாதிரி உள்ள ஆளுக்கலாம், நம்மள மாதிரி ஆளுக்குள்ளலாம். சாதாரண மக்களுக்கு உரியது என்னது, ஷரியத்து. இந்த ஷரியத்தில் கொஞ்சம் நல்லா ஊறி போன பிறகு இரண்டாவது படித்தனம் என்னது, தரீக்கத்து. தரீக்காங்கிறாங்கல்ல, அடுத்து தரீக்கத்துங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தன் வருவான். தரீக்கத்துக்கு அலைய கொஞ்சம் அப்படி முத்தி போன பிறகு என்ன செய்யும், ஹக்கீகத்துன்னு மாரிஃபத்துன்னு ஒன்று வரும். மாரிஃபத்தில் ஞானம், ஞானம்னு ஒன்று வரும். அதுக்கப்புறம் நான் ஹக்கீகத்து நான் உள்ளமை, உண்மை. அப்போ தான் உண்மையை வழங்குறோமா. இப்போ வழங்குறலாம் என்ன தப்பான். நம்ம குர்ஆன் ஹதீஸில் வழங்கி அல்லாஹ் பற்றி வழங்குறது, மார்க்கம் எல்லாமே பொய்யா. இதெல்லாம் ஆரம்பத்தில் ஆனாவன் நான் சொல்லித்தர்ற மாதிரி உள்ளது. இதுக்கப்புறம் பெரிய பெரிய ஸ்டேஜ்லாம் இருக்கிறது. 4 ஸ்டேஜ் இருக்குமாங்க. இந்த 4 சொல்லாச்சும் குர்ஆனில் இருக்குதா, ஹதீஸில் ஷரியத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத் இருக்குண்டா இருக்குதா? இவங்க சொல்லக்கூடிய மதுஹப் கிதாபுகள்லையாவது ஷரியத்து, தரீகத்து, ஹக்கீகத்து, மாரிஃபத்துன்னு இருக்குதா? எவனுக்கு இருக்க வாயில் உங்களுக்கு 4 என்னடா டெஃபினேஷன் விடுறான்னா அது சொல்ல தெரியாது. ஷரியத்துனா என்ன சொல்லு, எந்த அளவுக்கு இருந்தால் ஷரியத்து, தரீகத்துனா என்ன, அதுக்கு என்னென்ன, அதுக்கு ஒன்று படித்தரம் என்ன, அதெல்லாம் கிடையாது. மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி ஏதாவது ஏற்குமாறாக செய்வாங்களா? ஏன்பா ஏற்குமாறாக செய்கிறேன்னா, நீங்களாம் ஷரியத்தில் உள்ள ஆளுக்கு, நீங்கள் எப்படி தான் தப்பு மாதிரி தெரியும். நாங்கள் தரீக்கத்து, ஹக்கீகத்தில் போயிட்ட ஆளுகளுக்கு எங்களுக்கு வேறு சட்டம், இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லை, டைரெக்டாக அங்கேருந்து வரும், அல்லாட்டிருந்து என்ன வரேன் அப்படி சொல்கிறாங்க. டைரெக்டாக எங்களுக்கு மெசேஜ் வரும், நாங்கள் அது மாதிரி நடந்துக்கிறோம். எந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், போய் ஷேக் தரீக்காவில் இருப்பார்ல, தரீக்கத்துக்கு சொந்தக்காரரு, அவர் என்ன செய்வார்னா ஒரு சீடர்கிட்ட சொல்லுவாராம், நீ போய் விபச்சாரம் பண்ணிட்டு வான்னு சொன்னால் போய் செஞ்சிடணுமா. இப்படி எது வச்சுக்கிறாங்க. ஏன் நீங்கள் இந்த சட்டத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த குர்ஆன் இதெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு உள்ளது. ஷேக் சொன்னார்னா அதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், அவர் என்ன தவறானது மாதிரி உங்களுக்கு தெரிகிற காரியத்தை செஞ்சாலும் செஞ்சிருந்தீங்க. அது வேற மதம், வேற மதம்னு சொல்லி போடுறாங்க. பார்த்தா வேற மதம், வேற நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் எது பேசிக்காக இருக்கிறது, இந்த சம்பவம் பேசிக்காக இருக்காச்சா? அப்போ நீங்கள் என்ன அதுக்கு பதில் வழங்கி வச்சிருக்கணும். இந்த ஹிலரி என்பவருக்கு இந்த 3 தவிர அவர் என்ன தெரிஞ்சு காட்டு. அந்த சம்பவத்திலேயே ஒரு ஊரில் போய் சாப்பாடு கேட்குறாரு, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்ச கேட்டார். 2 பேரும் போனாங்கல்ல, அந்த குர்ஆனில் வர்ற அந்த கஹ்ஃப் சம்பவத்திலேயே ஒரு ஊரில் போய் என்ன செய்வாங்க, ஏதோ சாப்பாடு கொடுங்கப்பா, வெளியூர்லேருந்து வந்திருக்கோங்கிறாங்க. அவன் தரமாட்டேன்ட்டான். இவர் ஏன் தரமாட்டான்னு முதல்ல தெரிஞ்சிருந்தா அவர் போயிருக்கிறார், போனார், கேட்காம இருந்திருக்கலாம்ல. மூசா நபிட்டு அவரே சொல்லியிருக்கணும், அங்கே போய் கேட்க கூட தரமாட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா? இல்லை, இப்போ கேட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்டு இல்லைன்னு சொன்னால் என்ன விளங்குது, அதெல்லாம் மனிதர், சாதாரண மனிதர் தான் அவர். மூசா நபிக்கு தண்டிப்பதற்காக 3 எதிர்காலத்தில் மறைவான 3 விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து, உனக்கு தெரியல இவர் தெரியுது பாருன்னு ஒரு தலையில் தட்டணும், அவ்வளவுதான். இது அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு கர்வத்துக்காக வேண்டி, கர்வமான ஒரு வார்த்தைக்காண்டி தண்டனைக்கு கொடுத்ததுன்னு புரிந்து கொண்டால் இதில் ஒரு குழப்பம் இல்லை. சாதாரண ஒரு சம்பவத்தை இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, கெடுக்கிறாங்க. அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இந்த ரகசிய ஞானம்னு சொல்லக்கூடியவங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, அதை கொண்டாந்து வச்சு இதே மாதிரி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைச்ச மார்க்கம் 2. ஒன்று என்ன, பாமர மக்களுக்கு உரிய மார்க்கம். இன்னொரு விஷயம் என்ன, அதெல்லாம் ரொம்ப பக்குவப்பட்ட ஆட்களுக்கு சொல்கிற மார்க்கம், சாதாரண ஆட்களுக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அது மெஞ்ஞானம். நம்ம இதுக்கு சாதாரண ஞானமா, அது என்னது, அது மெய்யான ஞானம், மெஞ்ஞானம் என்று சொல்லி 2 ஞானம் மார்க்கத்தில் இருக்கிறது. அதெல்லாம் முரீது வாங்கி ஷேக் வழியாக தான் வரும், பள்ளிக்கூடத்தில் படித்து வராதான். அது பக்குவப்பட்டு முரீது வாங்கி ஒரு ஷேக் என்ன செய்வார், நமக்கு அவர் சொல்லக்கூடிய திக்ர்கள், அந்த முறைகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நமக்கு படிப்படியாக அந்த ஞானம் கிடைக்கும்ங்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹபில்து மிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஆயினி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் வழியாக 2 பையினா ஒரு பொருள் மாதிரி உருவகமாக அவர் சொல்கிறார். 2 பை நிறைய செய்திகளை நான் மரணம் செய்திருக்கிறேன். 2 பேக்கு 2 பை நிறைய நெஞ்சிருக்கிறேன் செய்தியை ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் அறிந்திருக்கிறேன். அம்மா அஹதுஹுமா, அந்த 2ல் ஒரு பையில் உள்ள செய்தியை ஃபபஸஸ்துஹு, நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், எல்லாருக்கும் பரவி அறிவித்து விட்டேன். 2 பை நிறைய ரசூலுல்லாஹ்விடமிருந்து நான் மெசேஜை வாங்கினேன். ஒரு பையில் உள்ள சரக்கையெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டேன்னா சொல்லி தந்துட்டேன். அம்மல் ஆகரு, இன்னொரு பையில் கொஞ்சம் சரக்கு வச்சிருக்கிறேன். ஃபலோ பஸஸ்துஹு, அதை நான் சொன்னேன் என்று சொன்னால் குத்தியஹாதல் பல்வும், கழுத்து அறுக்கப்பட்டுருங்க, என் கழுத்து அறுத்து விடுவாங்க, என்னுடைய கழுத்து அறுக்கப்பட்டு விடுவான், சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். அப்போ இது புகாரியில் 120வது முதல் வால்யூமில் எடுக்கலாம், 120வது ஹதீஸில் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம்.
இதை ஒரு எடுத்துக்கொண்டாந்து ஆதாரமாக காட்டுவாங்க. என்ன காட்டுவாங்க? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொன்னார்கள். மக்களுக்கு சொல்லாம பக்குவப்பட்டவர்களுக்கு சொல்வதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொன்னார்கள். அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கொடுத்த அந்த ரெண்டு செய்தி ஒரு செய்தியை மக்களுக்கு சொல்லிட்டாங்க, அது மக்களுக்கு உள்ள செய்தி. இன்னொரு செய்தி அவர் மறைக்காமல் சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மார்க்கம் அனைவருக்கும் சொல்வதற்கு உரிய மார்க்கம் இருக்கிறது, பிரத்யேகமான ஒரு பக்குவப்பட்டவர்களுக்கு சொல்ற மார்க்கம் ஒன்று இருக்குதுங்கிறது இது ஆதாரமா. எப்படி ஆதாரம்? பிரத்யேகமான செலக்ட் பண்ணி தகுதியானவர்களுக்குன்னு சொல்வதற்கு ஒரு மார்க்கம் தனியா இருக்கிறது. இதை மேலோட்டம் பார்த்தா அப்படி விளங்குற மாதிரி தான் இருக்குது. மேலோட்டம் ஆமா இவர் ரெண்டையும் சொல்லிட்டு போயிட வேண்டியதான. ரசூல்லா ரெண்டு விஷயத்தை சொன்னாங்கன்னா இவர் என்ன செய்யணும்? ரெண்டையும் சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே. இவர் என்ன செய்யறாரு? ரெண்டை சொல்லாம ஒன்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும். ஆனா இது என்ன மேட்ரு என்பதற்கு அபூ ஹுரைரா அவங்களே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சூசகமா இது என்ன விஷயம் என்பதை ஒரு இடத்துல விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, வயலுன் லில் அரப், அரபுகளுக்கு கேடு வந்து விட்டது, அரபியருக்கு கேடு நெருங்கி விட்டது. மின் ஷர்ரின் கதிக்கு தரப, நெருங்கிவிட்ட ஒரு தீய செயலின் காரணமாக அவங்களுக்கு கேடு ஏற்பட்டு விட்டது. அந்த கேடு எப்போ ஏற்படும்? அலா ரஅஸி சித்தீன், ஹிஜ்ரி 60வது ஆண்டின் துவக்கத்தில், ஹிஜ்ரி 60உடைய துவக்கத்தில் அரபுகளுக்கு ஒரு கேடு காத்திருக்கிறது அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அபூ ஹுரைரா சொன்னாங்க. இந்த 60க்கு ஒரு கேடு இருக்குன்னு அவங்க சொன்னாங்களே, என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த 60ல் தான் அந்த முஆவியா காலத்தில் குழப்பமெல்லாம் ஏற்பட்டு யஸீது ஆட்சிக்கு வர்றாரு. யஸீது அந்த நாட்டை ஆட்சி பண்ணுவதற்கு கைப்பற்றி கொள்ளும் பொழுது முந்தைய ஆட்சியோடு ஒப்பிடும் பொழுது அது ஒரு மோசமான ஆட்சி தான். யஸீதுடைய ஆட்சி ஒரு மற்ற முஆவியா சஹாபி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு பாராட்டத்தக்க வகையில் இருந்தது, குறை சொல்ல முடியாத வகையிலையாவது இருந்தது. ஆனால் அந்த யஸீது வந்த பிறகு நிறைய குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு விட்டது. அப்போ அவங்க அபூ ஹுரைரா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அடிக்கடி இது ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸு, அதாவது அரபுகளுக்கு 60வது ஆண்டின் துவக்கத்தில் ஒரு கேடு காத்திருக்குதுங்கிறார். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பும் தேர்றாரு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ரஅஸி சித்தீன், 60வது ஆண்டுடைய துவக்கத்தை விட்டு என்னை காப்பாத்துட்டாரு. அல்ல 59ல் அவர் நினைஞ்சிட்டான், அவர் கைப்பற்றிக்கிட்டான். அவர் துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டு 60 வரைக்கும் அவர் வாழலை. அவர் என்ன இதில் சொல்ல வர்றாருன்னு கேட்டால், எதிர்காலத்தில் அந்த 60க்கு பிறகு பல மோசமான ஆட்சியாளர்கள்லாம் வருவாங்க. இவங்க இது 60க்கு துவக்கத்தில் என்னமோ நடக்க போன்னு அவர் அபூ ஹுரைரா மக்கள்கிட்ட போய் 60ஆம் ஆண்டு துவக்கத்தில் ஒரு பெரிய கேடு காத்திருக்கிறதுன்னு சொல்வதாக இருந்தால் இது அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலாம். அபூ ஹுரைராவுக்கு வேற யாருக்கும் சொல்ல முடியுமா? அவர் சொல்ல முடியாது. அப்போ 60வது ஆண்டில் என்னமோ நடக்க போகுதுங்கிறத இவர் சொல்வதாக இருந்தால் அது வஹீயின் மூலமாக வந்த ஒரு செய்தியை தான் அவர் சொல்லியிருக்க முடியும். இவருக்கு வகையில் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்னமோ இவர்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க, 60ல் நடப்பை பயங்கரமான விஷயம்லாம் இருக்குது, இன்னும் நாட்கள் ஆட்சிக்கு வருவாங்க, பேர் வரைக்கும் கூட ரசூல்லா சொல்லி இருக்கலாம். அப்போ அந்த ஆட்சியாளர்களால் ஏற்படக்கூடிய கேடுகளை பட்டியல் போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. சொல்லாமல் இந்த வார்த்தை அவர் சொல்ல மாட்டார். அதைத்தான் அவர் என்ன சொன்னார்னா, இது மார்க்கத்தை உங்கள்கிட்ட சொல்லி போடுவேன், அவன் வருவான் ஆட்சிக்கு, இவன் வருவான் ஆட்சிக்கு, இவன் இப்படி செய்வான் இவன் அப்படி செய்வான்னு சொன்னா கழுத்தறுத்து போடுவாங்களே இல்லை ஆட்சியில் உள்ளவன், அதான் கழுத்தறுத்துருவாங்கன்னு சொன்னார். ஒரு செய்தி மார்க்கத்தை வேணா கழுத்தையா இருப்பான். ரெண்டு விதமான ஒரு மார்க்கத்தை சொல்லி ஒரு மார்க்கத்தை சொன்னால் கேட்டுக்குருவாங்க, இன்னொரு மார்க்கத்தை சொன்னால் கழுத்தறுப்பாங்கன்னு ஏன் கழுத்தறுக்கிறான்? தரிக்கா முறியுதுன்னு சொன்னால் கழுத்தறுத்துட்டாங்களே. போனால் எவ்வளோ பேர் தரிக்கா முறியுது ஏமாற்றிட்டு இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மெசேஜ்லாம் கழுத்தறுக்கிற மெசேஜா? எது கழுத்தா இருப்பான்? ஆட்சியில் இருக்கிறவனுக்கு எதிராக என்னத்தையாவது சொன்னால் அறுத்துப்படுவாங்க. அப்படி செஞ்சாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுதெல்லாம் என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி அழித்தார்கள். அதுக்கு பயந்து கொண்டு தான் அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட 2 செய்தியை நான் அறிஞ்சேன், ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், இன்னொரு வகையான செய்தி இருக்கு, நான் சொன்னேன்னா அறுத்துப்படுவாங்க, அது சொல்ற செய்தி இல்லை, அது சொல்வதற்குரிய செய்தி இல்லைன்ட்டார். அப்ப இதுல நம்ம என்ன விளங்கிறோம்? மார்க்க சம்பந்தமான ஒரு விஷயமாக அது இருக்க முடியாது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிந்து கொண்ட செய்தியில 2ல ஒன்று மார்க்க சம்பந்தமானது, எல்லாருக்கும் சொல்லி ஆக வேண்டும். இன்னொன்று முன்னறிவிப்புகள். முன்னறிவிப்புகள் நம்ம அமைச்சு என்ன இருக்குது? யஸீது வரப்போறான், கொடுமைப்படுத்த போறாங்கிற ஒரு செய்தி அறிந்து கொள்வதனால நம்ம அமல் செய்வதற்கோ ஏதாவது நம்ம இபாதத்தோட சம்பந்தம் இருக்குதா? மக்கள் அமல் செய்வதற்கு அது ஏதாவது தீனோட தொடர்பு இருக்காண்டா? இல்லை ஒரு சம்பவம்
எதிர்காலத்தில் இன்னென்ன நடக்கும் என்ற ஒரு சம்பவத்தை அதை சொல்வதனாலேயோ சொல்லாம போறதுனாலேயோ மார்க்கத்துக்கு ஒரு கேடு கிடையாது. அவர் என்ன பார்க்கிறாரு, இது நமக்கு ஒரு மெசேஜா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதை போட்டு சொல்லி இதுக்காக வேண்டி பிரச்சனை உண்டாக்கி நம்மளை தீர்த்து கட்டிட போறாங்க, நம்ம பாட்டுக்கு அதை மறைச்சிக்கிறோம்னு சொல்லி அவர் மறைச்சிருக்கிறாரு. மார்க்கமா இருந்தா மறைக்குவாரா? மறைக்க மாட்டார். ஏன் மறைக்க மாட்டாருங்கிறோம்னா, அபூ ஹுரைரா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது புகாரியில 118வது 120வது ஹதீஸ் தான் ஆதாரமாக காட்டுவாங்க. நம்ம என்ன செய்யணும், 118 கொஞ்சம் படிங்கன்றணும். 120வது ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறீங்கல்ல, 118 கொஞ்சம் படிங்க. 118 என்ன இருக்குன்னு கேட்டா, இருக்கிற நம்ம சஹாபாக்கள்லயே ஹதீஸ் ரொம்ப அறிவிச்சது யாரு? அபூ ஹுரைரா தான். நீங்க எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் ஹதீஸ்களை ரொம்ப சொன்னவர் யார் தான்? அபூ ஹுரைரா தான் சொல்லுவார். எதா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிற முதல் அறிவிப்பாளர் யார் தான்? இவராக தான் இருப்பார். நிறைய ஹதீஸுகள்ல இவருக்கு நிகரா யாருமே அறிவிக்கல, இவர் அளவுக்கு யாருன்னு செய்யல, ஹதீஸுகள் அறிவிக்கல. அப்ப இது அவர் காலத்தில் என்னவாகுதுன்னா ஒரு கொஸ்டின் ஆகுது, என்னப்பா உன்னை விட அபூபக்கர் உமர் நெருக்கமான சஹாபாக்கள்லாம் ஒன்று ரெண்டு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நீ பாட்டு கால ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு அடிக்கிறியங்கிற மாதிரி அபூ ஹுரைராவுடைய காலத்திலே என்னவாயிருது, இது ஒரு கொஸ்டின் ஆகுறது. சில பேர் என்ன செய்யறாங்க, அக்ஸர் அபூ ஹுரைரா ரொம்ப தான் அறிவிக்கிறாரு, கிண்டலா ரொம்ப அறிவிக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. இது அபூ ஹுரைராவுடைய காதுக்கு போகுது. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னன்னாஸ யகூலுன, மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அக்ஸர் அபூ ஹுரைரா ரொம்ப ரொம்ப அறிவிக்கிறாரு. அது ரொம்ப அறிவிக்கிறாருன்னா அது குறை சொல்ற விதமாக, ஒரு பாராட்டுற விதமாக இல்ல, குறை சொல்ற விதமாக என்ன செய்யறாங்க, ரொம்ப அறிவிக்கிறார் என்று சொல்கிறார்கள். நான் ரொம்ப அறிவிக்கிறேங்க, எனக்கு வேலையாயுது, எனக்கு தேவையாயுது, நான் எதுக்கு அறிவிக்கிறேன் தெரியுமா? லவ்லா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் 2 வசனங்கள் இருக்கிறது, அது மாத்திரம் இல்லை என்று சொன்னால் மா ஹத்தஸ்து ஹதீஸா, ஒரு ஹதீஸும் அறிவிச்சிருக்க மாட்டான். என்னமே வேலை ஏற்று போய் உட்காந்து ஹதீஸ் அறிவிக்கிறது தயாரித்து அறிவிக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் எதுக்காக இதை அறிவிக்கிறேன், குர்ஆன்ல 2 வசனம் இருக்கிறது. 2 வசனம்னா பக்ராவில் உள்ள 159 160 2 வசனத்தை சொல்றாங்க. பக்ராவில் இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 159 160 இந்த 2 வசனங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய 2 வசனங்கள். இந்த 2 வசனத்தை வாட்சி காட்டுறாரு. எப்படி செய்றாரு? அதான் இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நாம் அருளிய தெளிவான நேர்வழியை யார் மறைக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வும் சபிக்கிறான், அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிற மாதிரி என்ன செய்யுது அந்த வசனங்கள் சொல்லுகிறது. அல்லாஹ்ட்டேந்து வர்ற ஒரு மார்க்கத்தை மறைச்சிடக்கூடாது, மறைக்கிறது பயங்கரமான குற்றம் என்று இந்த 2 வசனங்களும் எச்சரிக்கிறது. அதுக்கு பயந்து தான் அறிவிக்கிறேன். நான் பாட்டுக்கு செஞ்ச தெரிஞ்ச ஹதீஸெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு போயிருப்பேன். எதுக்கு நான் சொல்றேன், மார்க்கத்தை மறைச்சா அவ்வளவு குற்றம், இவ்வளவு நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி சொல்லாம இருந்து அல்லாட்ட பாவி ஆயிடுவோமே என்கிற ஒரு பயத்தினால தான் நான் அறிவிக்கிறேன். அவர் எது சொல்றாரு, நிறைய அறிவிக்கிற காரணம் என்ன சொல்றாருன்னா, நான் உண்டாக்கிலாம் அறிவிக்கல, தெரிஞ்ச விஷயத்தை அறிவிக்க தவறினோமையானால் அல்லாஹ்விடத்தில் அது கடுமையான குற்றம் என்று என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் இந்த பதில சொல்லிடுறாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, அப்ப எனக்கு மட்டும் இப்படி ரொம்ப தெரியும், சீனியர் சஹாபாக்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் இவர் லேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவர், அப்ப லேட்டா இஸ்லாத்துக்கு வந்தவரான எனக்கு எப்படி தெரியும் என்று நீங்க நினைக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இன்ன இஹ்வானனா மினல் முஹாஜிரின், எங்களுடைய முஹாஜிர் சகோதரர்கள் இருக்கிறாங்களே, மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த சகோதரர்கள், அவங்களெல்லாம் கான யசுகுலுஹும் ஸஃபகு பில் அஸ்வாக், கடை வீதிகளில் போய் வேலை தேடிக்கிட்டு இருப்பதே அவங்களுடைய ஒரே டியூட்டியாக இருந்தது. வந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஒரே வேலைன்னு நினைச்சுவாங்க, பள்ளிவாசலில் தங்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன வெளியூர்லேருந்து வந்திருக்காங்கல்ல, வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்காது, குறையத்தான் கிடைக்கும். உள்ளூரில் உள்ள ஆளுகளுக்கு அறிமுகம் இருக்கும், அவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். உள்ளூர் ஆள் அவர் ஆகுற வரைக்கும், அறிமுகங்கள் ஏற்படுற வரைக்கும் கஷ்டப்பட வேண்டி வரும். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முஹாஜிர்கள் வெளியூர்லேருந்து வந்தாங்களா, அவங்களுக்கு சாப்பாட்டு பிரச்சனை இருந்ததா, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி அங்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு உட்காந்து கேட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு காலையில் எந்திரிப்பாங்களா, தொழுவாங்களா, கடத்தூருக்கு போய் என்ன வேலை கிடைக்குது, கூலி வேலை கிடைக்குதா, அந்த வேலை எந்த வேலை கிடைக்குதோ அதுக்கு என்ன செய்வாங்க, போய் விடுவார்கள். ஓ இன்ன இஹ்வானனா மினல் அன்சார், அன்சார் சகோதரர் இருக்காங்களே, அவங்களாவது பள்ளியாசல் வந்து கிடப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கான யசுகுலுஹுமுல் அமலு ஃபி அம்வாலிஹிம், அவங்களுக்கு தோட்டம் துறவு பேரிச்ச மரம் அதை காப்பாற்றி அதுக்கு ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு சரியாக இருக்க நேரம். அப்போ அவங்களுக்கு இருக்கிற தோட்டம் தோப்புகளை எல்லாம் தோப்பு துறவு உள்ளாளுங்க, தோப்பு துறவுகளை பாதுகாக்கிற வேலை அவங்களுக்கு,
வேலை தேடுறது இவங்களுக்குமாக இருந்ததுனால எல்லாருமே வந்து மஸ்ஜித் நபவியில் இருக்க மாட்டார்கள். பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருந்தா தான் நிறைய ஹதீஸ்கள் கிடைக்கும். ரசூல்லா பேசுறதை எல்லாம் கேட்டு இருக்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவில்லை. நான் என்ன செய்யறேன், அவர் என்ன செய்யறாரு, ஓ இன்னும் அபா ஹுரைரா, இந்த அபு ஹுரைரா இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன் கேட்டா, கான எல்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோடையே தான் இருப்பேன். சாப்பாட்டுக்கு என்னன்னு நான் யோசிக்க மாட்டேன், வேலைக்கு என்னன்னு யோசிக்க மாட்டேன். யாராவது சாப்பிடன்னு கூட்டிட்டு போனா கூட போய் சாப்பிடுவேன். பால் கொண்டு வந்தா ரசூலுல்லாஹ் தருவாங்க, அதை குடிப்பேன். இல்லைன்னா பள்ளிவாசலில் கிடப்பேன். சாப்பாடு ஒரு மேட்ரு கிடையாது எனக்கு. நான் வந்து பள்ளி ரசூல்லாட்டையே இருந்தேன். பிஷபை பத்தனிகி, வயிற்று பசியோட ரசூல்லாவோட இருப்பேன். சாப்பாடு பசிச்சவனை சம்பாதிக்கிற ஓட மாட்டேன், அது மாதிரி இருந்தேன். ஓ யஹுலுர் மாலா யஹுலுருன், அவர்கள் ஆஜராகாத சந்தர்ப்பங்களில் எல்லாம் நான் ஆஜராகி இருப்பேன். ஓ யஹபலு மாலா யஹபலூன், அவர்கள் மனனம் செய்யாத விஷயங்களை எல்லாம் நான் மனனம் செஞ்சேன். 2 மேட்ரு சொல்றாரு. உனக்கு எப்படி ரொம்ப தெரியும் என்பதற்கும் பதில் சொல்றாரு, நீங்க ரொம்ப அறிவிக்கிற அதுக்கும் பதில் சொல்றாரு. ரொம்ப எப்படி தெரியும், எப்படி தெரியும்னா, மற்றவங்கெல்லாம் சபையில் இருக்க நான் இருந்தேன், மற்றவங்கெல்லாம் அறிந்து கொள்வதற்கு ரசூலுல்லாவே ஒட்டிக்கிட்டு இருந்தா தானே செய்தி நிறைய கிடைக்கும். அவங்க சுற்றிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு தடவை 2 தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து ரசூலுல்லா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை ஹதீஸ் தெரியும்? இப்போ எனக்கு என்ன இருக்கு, அவங்க பேசுனது யாரை, எந்த தூதுக்குழு வந்தாலும் அதில் ஒரு ஆள் நான் இருப்பேன். யாராவது சந்திக்க வந்து பேசிட்டு இருந்தால் நான் ஒரு ஆள் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். அப்போ ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியாமல் நடக்காது என்கிற அளவுக்கு பள்ளி மாசலே கெதி என்று நான் கிடந்தேன். அதனால எனக்கு நிறைய தெரிந்தது, நிறைய தெரிஞ்சதுக்கு ஒரு காரணம் சொல்லிவிட்டாரு. சரி, தெரிஞ்ச அம்பட்டையும் அறிவிச்சிட்டு இருக்கிற, அல்லாவுக்கு பயந்து தான் அறிவிக்கிறேன், மறைக்கக்கூடாதுன்ட்டான்ல, மறைச்சா கடுமையான தண்டனை இருக்குன்ட்டான். அப்போ நிறைய தெரிஞ்ச விஷயத்தை நான் நிறைய அறிவிக்க தானே வேணும் அப்படிங்கிறாரு. இதில் என்ன விளங்குது, இது புகார் 117, இதில் என்ன விளங்குது, அபூ ஹுரைரா அவர்கள் வந்து மார்க்கத்தை மறைக்க கூடாது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார். மார்க்க விஷயத்தில் மறைத்தது பயங்கரமான பாவம் என்று அபூ ஹுரைரா அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார். அதுதான் ஆதாரம் காட்டுறாரு. மார்க்கத்தை மறைச்சால் அல்லாட்ட மாட்டிக்கிருவேன், அதுக்கு பயந்துகிட்டு அறிவிக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் மறைச்சது மார்க்க விஷயமா இருக்குமா? 2 பைய அறிந்து ஒரு பைய சொல்லிட்டேன், ஒரு பைய சொல்லலைன்னு சொன்னார்னா, அப்ப அவர் சொல்லாம இருந்தது மார்க்க விஷயமா இருக்குமா? மார்க்க விஷயமா இருந்தா மாட்டிக்கிறவாரு. அல்லாஹ் 259 260 கண்டிக்கிறானே, மார்க்கத்தை மறைச்சேன்னு வை, நடக்கிறது வேறண்டு அல்ல எச்சரிக்கிறான். அது எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பயந்துகிட்டு தான் அறிவிக்கவும் செய்யறேங்கிறாரு. அல்லாவுக்கு பயந்துகிட்டு அறிவிக்கிறதை கடமையாக்கி கொண்ட ஒருத்தர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மார்க்கத்தில் பாதியை சொல்லிட்டு பாதியை மறைச்சி இருப்பாரா? அப்ப அது எதனால அவர் சொல்லாம இருந்திருக்கிறாரு? இது மார்க்கம் ஏற்று கிடையாது, அவன் இப்படி செய்வான் அப்படி செய்வாங்கிறலாம் மார்க்கமா? அது அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு யூஸ் ஆகும், நமக்கு கூட யூஸ் ஆகாது. யசீதை பற்றியோ அவருக்கு பிந்தி வந்த ஆட்சியாளரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் நமக்கு இப்போ தெரிஞ்சு நமக்கு என்ன ஆகும், அதனால என்ன என்ன நன்மை, என்ன ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொல்லாமல் இருந்திருப்பார் என்பது இதிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்ள முடியுது. புகாரில் 118வது ஹதீஸிலிருந்து. அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் வந்து மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர் கிடையாது, மறைக்கிறது பாவம் என்று விளங்கியவர். அப்படி விளங்கி கொண்டவர் வந்து பாதி மார்க்கத்தை சொல்லிட்டு பாதி மார்க்கத்தை சொல்லாமல் இருந்திருப்பாரா? அப்பனா அவர் சொல்லாமல் இருந்திருக்கேன்னு அவரும் சொல்றாரு. அதனை கழுத்து அறுக்கப்படும் சொல்வதில் இருந்து என்ன வழங்குறது? ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாயை திறந்தா தான் கழுத்து அறுக்கப்படும். அந்த மாதிரி மேட்ரு அவர் ஏதோ மறைச்ச மேட்ரு. என்னது? இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் செய்கிற கொடுமை. இப்போ அலி முஆவியா சண்டை வந்துச்சு, அதை பற்றி கூட ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. இவ பக்கம் தான் நியாயம் இருக்குது, அவர் பக்கம் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதை போய் சொன்னார்னு வைங்க, அவரையும் சேர்த்து எதிரியாக்கி நினைஞ்சிருப்பாங்க. அது அவர் தவிர்க்க விரும்புகிறார். நம்ம இந்த 9 மூலம் மாட்டிக்கிற கூடாது, இதுலையும் போய் நம்ம தலையிட்டு இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு ஆயிஷா நாய்க்கு அலி ரலியல்லாஹு கூட சண்டை நடந்துச்சு. அதில் யார் பக்கமாக கருத்து சொன்னார்னு வைங்க, ஒரு பக்கத்தினுடைய எதிர்ப்பு அவருக்கு வரும். அப்போ அந்த மாதிரி என்னமோ ரசூலுல்லாஹ் அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதை அவர் சொல்லாமல் இருந்திருப்பாரே தவிர மார்க்கத்தை எப்படி சொல்லாமல் இருந்திருப்பாரு? இது ஒன்று வச்சுக்கிறணும், சரி பேச்சுக்கு வச்சுக்கிறோம். இவங்க சொல்கிற மாதிரியே ஒரு மெஞ்ஞானோட வச்சுக்கிறோம். அபூ ஹுரைரா சொன்னது வந்து நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்குரிய ஞானம், அவர் சொல்லாமல் இருந்தது மெஞ்ஞானம்னு வச்சுக்கிறோம். அவர் தான் சொல்லலை, இல்லை போய் உனக்கு எப்படி தெரியும்? அவர் தான் ஒருத்தருக்கு போய் சொல்லலையப்பா. அவர் ஒருத்தருக்கு சொல்லாமல் போயிட்டாருன்னா உனக்கு எப்படி கிடைச்சப்பா? அது அவர் என்ன செய்யணும்? நான் செலக்ட் பண்ணி சில ஆட்களை சொல்லுவேன்னு சொன்னால் ஓ அப்படி வந்திருக்கும்னா நினைக்கலாம். அவர் தான் என்ன பண்ணிட்டாரு? உன்னை சொல்லிவிட்டா உன்னை சொல்லலைங்கிறாரு. அவர் சொல்லாமல் விட்டுட்டார்ல, மார்க்கமாக இருந்துட்டு போகுது. அவர் சொல்லாமல் போது அவரோட போச்சு. இது என்ன மெஞ்ஞானம் உனக்கு எப்படி கிடைச்சி? அவர் எப்படி உனக்கு பாஸ் பண்ணார் அந்த தகவலை? யார் வழியா நீ அதை அறிஞ்சிக்கிட்ட? அப்படி சிந்திச்சு பார்க்க வேணாமா? அபூ ஹுரைராவுக்கு இதில் அதிகபட்சமாக இவங்க வாதம் என்ன பண்ணலாம்?
அபூ ஹுரைராவுக்கு ஏதோ ஒரு 2 செய்தி ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, அவர் சில விஷயங்களை யாருக்கும் சொல்லாமல் போயிட்டார். மார்க்கம்னு பேச்சு மார்க்கமாக இருக்க முடியாது. அது அபூ ஹுரைராவை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விமர்சனமாக தான் இருக்கும். மார்க்கத்தை அவர் மறைக்க மாட்டார். உங்க வாதப்படி மார்க்கத்தை மறைச்சிட்டாருன்னு வைத்துக் கொண்டாலும் அவரே மறைத்து விட்ட மார்க்கம் உங்களுக்கு எப்படி தெரியும்? முரீதுக்கு எப்படி தெரியும்? ஷேகுமார்களுக்கு எப்படி தெரியும்? எந்த ரூட்ல அது வந்துச்சு? இல்லை, பொய்ண்டாச்சா இல்லையா? சும்மா இந்த மாதிரி தேடிக்கிட்டு இருப்பானோ, ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு சம்மந்தம் இல்லாமல் கொண்டாந்து வச்சுக்கிட்டு பத்தியெல்லாம் இருக்குமா, சரி இருந்துட்டு போகுது, உனக்கு எப்படி கிடைச்சி? அதான கேள்வி. அதில் அடிபட்டு இது ஒரு பேசிக்காக சொல்லுவார்கள். இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இந்த மெஞ்ஞானம் சொல்கிறவங்களாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த அவுலியா ஷேக் யாரை வேண்டாலும் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே கொண்டு போய் முடிப்பாங்கன்னா பரம்பரையை முடிக்கிறதா இருந்தால், இப்போ அப்துல் கார் ஜிலானிங்கிறான்னு வைங்களேன். இந்த அப்துல் கார் ஜிலானி யார் தெரியுமா? அப்படியே அவர் வாப்பா அவர் வாப்பாக்கு வாப்பான்னு போய் ஹுசைன் ரலியல்லாஹு ஹசன்ட்டே கொண்டு போய் ரசூலாட்ட கொண்டு போயிடுவாங்க. எப்படி கொண்டு போவாங்க? எந்த ஒரு செத்து போன ஆட்களுக்கு தர்கா கட்டினாலும் சரி, அவர் யாராக தான் இருப்பார். இவங்க ரெக்கார்டில் ரசூல்லாவுடைய பாரம்பரியத்தில் கூட முடிச்சிருவாங்க. எப்படி இப்படி அவர் வாப்பா இவர், எவனுக்கு ஆதரவு கேட்க போகிறோம், சும்மா விடுறது தானே. இவர் வாப்பா அவர் வாப்பா அவர்னு கடைசி எங்கே போய் விடுவாங்க? ஹசனோ ஹுசைன் ரெண்டில் ஒரு ஆள்கிட்ட போவாங்க. ஹசன்கிட்ட கொண்டே முடிச்சு, ஹசனுடைய வாப்பா அலிட்ட கொண்டே முடிச்சு, பாத்திமாட்ட முடிச்சு, அப்படி யார்கிட்ட வந்துடுவாங்க? ரசூல்லாவுடைய பரம்பரை. இவங்கெல்லாம் எந்த கபருக்கும் ரசூல்லா பரம்பரை தான். அது சாவுல மீதா இருந்தாலும் ரசூல்லா பரம்பரை தான். அந்தல் ஹசனியுல் ஹுசைனின்றுவாங்க. கொஞ்சம் கிரேட் கூட்டுறாதான் என்ன செய்வாங்க தெரியுமா? பாப்பா வழியில் ஹசன், உம்மா வழியில் ஹுசைன்றுவாங்க. அந்தல் ஹசனியுல் ஹுசைனியா. நீங்கள் ஹசன் பரம்பரை ஹுசைன் பரம்பரை யாருக்கு மூணுக்கு தவளை வச்சுக்கிறாங்க. அவர் ஹசன் பரம்பரையா ஹுசைன் எப்படி பரம்பரைன்னு கேட்டால், உம்மா வழியில் எப்படி போனால் ஹுசைனில் போய் முடியும், பாப்பா வகையில் எப்படி போனால் ஹசனில் போய் முடியும், இப்படின்னு சொல்லி எல்லாமே எங்கே முடிப்பாங்க? இப்படியா கொண்டே முடிச்சிருவாங்க. இந்த அவுலியாக்கள்னு சொல்லக்கூடிய எல்லார்டைய கிஸ்ஸாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த பரம்பரை கண்டிப்பாக எதில் போய் முடியும்? ரசூல்லாவுடைய பாரம்பரியத்தில் வந்தவங்க. ரசூல்லா பாரம்பரியத்தை தவிர எந்த பாரம்பரியத்திலையும் மகானு நல்லடியாரெலாம் வரமாட்டாங்கன்னு ஒரு புதிய ஒரு கோட்பாடை உண்டாயது. ஷியா கோட்பாடு. இது யார் கோட்பாடு? ஷியாக்கள் தான் அப்படி சொன்னாங்க. ரசூல்லாவுடைய பாரம்பரியம் மட்டும்தான் ஆளணும், அவங்க மட்டும்தான் சரியான குடும்பம், வேற யாருக்கும் ஆட்சி பொறுப்பு இல்லை. அலியை பாராட்டுறதுக்காக வேண்டி அபூபக்கர் காஃபிர்லாம் சொன்னாங்க. அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், எல்லாருமே காஃபிர் ஆகிவிட்டார்கள், அலி ஒரு ஆள் தான் கரெக்டாக இருந்தார் என்றெல்லாம் இந்த ஷியாக்கள் கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்களுடைய கொள்கை, ஷியாக்களுடைய கொள்கை எப்படின்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொன்ன மார்க்கம் வேற, அலி வழியாக சில மார்க்கத்தை அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க சொல்லி அதை படிப்படியாக வாரிசாகவோ அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு வழியாகவோ ரகசிய ஞானத்தை அங்கே கொடுத்துட்டு போனாங்க. அபூ ஹுரைரா ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க. அபூ ஹுரைரா அடிபட்டவங்க என்ன செய்வாங்க? அலி ரலியல்லாஹு கொண்டே முடிப்பாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுமக்களுக்கு சொல்வதையெல்லாம் பள்ளிவாசலில் பொதுவாக சொல்லிவிட்டார்கள். மருமகன்டா வீட்டோட தானே இருப்பாங்க. மருமகனாக இருக்கனால கூப்பிட்டு என்ன செய்வாங்க? இது ரகசியமான விஷயம், எல்லாட்டும் சொல்லிவிடாது, ரொம்ப பக்குவப்பட்ட ஆளை பார்த்து சொல்லு என்று அலி ரலியல்லாஹுக்கு ஸ்பெஷலாக நினைஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க என்று ஒரு கதையை கட்டினாங்க. இது எதுக்கு கட்டினாங்க தெரியுமா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சியில் இருந்தாங்க, அது குழப்பம் இல்லாமல் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு ஆட்சி இருந்தது, அதுவும் சிறப்பான குழப்பம் இல்லாத ஆட்சி. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு குழப்பமான ஆட்சி நெஞ்சிருச்சு. அவங்களே முஸ்லீம்கள் சிலராலே உஸ்மான் கொல்லப்படுறாங்க, அந்த அளவு குழப்பமான ஆட்சியாக போச்சு. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்துட்டாங்களா. அலி ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரெண்டாக போச்சு. அபூபக்கர் காலத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு ஒரு ராஜ்யம் தான். உமர் ரலியல்லாஹு காலத்தில் முஸ்லீம்களுக்கு பூரா ஒரு நாடு தான். உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் முஸ்லீம்களுக்கு பூரா ஒரு நாடு தான். அலி ரலியல்லாஹு காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்களுக்கு மதீனாவில் ஒரு ஆட்சியும், மாவியா இருக்காங்கல்ல ரசூலோட அவர் மச்சனை, ரசூல்லாவுக்கு மச்சான் அவர் மாவியா, அவர் சகோதரி ரசூல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்க உம்மு ஹபீபாவை. அப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அவர் ஷாமில் உட்காந்துக்கிட்டு நான் தான் இங்கே ஜனாதிபதிட்டார், இங்கே ஒன்று அங்கே ஒன்று. கடைசியில் அலி ரலியல்லாஹு மதீனாவில் இருக்க முடியாத நிலைமை கூபாவை கூடி போயிட்டாங்க. தலைநகரத்திலே ரசூல்லாவுடைய தலைநகரத்திலே அவருக்கு ஆட்சி பண்ண முடியாத அளவுக்கு அங்கே மக்கள் ரெண்டு அணியாக பிரிந்து இருக்கிறாங்க. மதீனாவிலே அலி ரலியல்லாஹு சப்போர்ட் இல்லை. கூஃபாவில் போய் என்ன செய்கிறாங்க? தலைநகரத்தை மாற்றிக்கிட்டு ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, அலியா மாவியாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் ஸ்டண்ட் வருது. அப்போ அலி ரலியல்லாஹுக்கு சப்போர்ட்டு மக்களுடைய ஆதரவை பெறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ரசூல்லாவை யூஸ் பண்ணுவோம்னு திட்டம் போடுறான் ஒரு கூட்டம். என்ன திட்டம்? ரசூல்லா அலி தான் தகுதியான ஒரு ஆட்சிக்கு, இது அப்பவே அவர் வந்திருக்கணும். அபூபக்கர் ஏமாற்றி ஆட்சியை பிடிச்சிக்கிட்டாரு. ரசூல்லாவுக்கு பிந்தி என்னது, அவர் வசியத்தை செஞ்சாங்க. ரசூல்லா எனக்கு பிறகு அலிதான் ஆட்சிக்கு வரணும்னு நினைஞ்சாங்க, வசியத்தை செஞ்சாங்க. அது கூட ஆயிஷா நாயிட்ட கேட்பாங்க,
ஆயிஷா நாயிட்ட போய் உங்க அலிக்கு என்னமோ ரசூல்லா வசியத் செஞ்சாங்களாம்ல கடைசி நேரத்தில். என்னது கடைசி நேரத்தில் வசியத் செஞ்சாங்களா? கடைசி நேரத்தில் என் மடியில் தானே படுத்த ரசூல்லா தூங்குனாங்க, என்னுடைய நெஞ்சில் தான் 5 நாள் அணைச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். யாருக்கு போய் வசியம் செஞ்சாங்க? எனக்கு தெரியாமல் எப்படி வசியம் செய்ய முடியும்? ஆயிஷா நாய் கேட்பாங்க, அலிக்கு எப்படி வசியம் செஞ்சிருப்பான்? அவர் எங்கே வந்தார்? என் வீட்டில் தான் இருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடம்பு சரியில்லாமல் போனோன்னு நினைச்சிட்டாங்க, எல்லா மனைவிமாரையும் கூப்பிட்டு எனக்கு எல்லா வீட்டுக்கு நான் வர முடியாது, ஆயிஷா நாய் வீட்டில் இருந்துக்கிறேன்ட்டாங்க. உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து மௌத்தா போகிற வரைக்கும் எங்கே தான் ஆயிஷா நாய் வீட்டில் இருந்தாங்க. ஆயிஷா நாயுடைய நெஞ்சில் சாய்ந்தவர்களாகத்தான் உயிரை விட்டாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? கடைசி நேரத்தில் அலிக்கு வசியம் செஞ்சாருன்னா எனக்கு தெரியாமையா? நான் தானே என்னோட தான் எனக்கு ஒரு வினாடி கூட பிரியாமல் நானில் இருந்தேன் கூட அப்படின்னு ஆயிஷா நாயை கூட கேட்பாங்க. அப்படி கதை விட்றாங்க, அலிக்கு வந்து ரகசியமாக சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லும் பொழுது இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. எப்படி ரகசியமான ஞானம் இருக்கிறது, அதெல்லாம் அலிக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவர்கிட்ட இருந்த முரீது வழியாக படிப்படியாக என்ன செய்யும் எங்களுக்கு வரும். இந்த முரீதுகளுக்கு எங்கே கொண்டே முடிப்பாங்கன்னு கேட்டால் அங்கே கொண்டே முடிச்சிருவாங்க. ஒரு ஆள் ஷேக்குன்னு சொல்கிறான்னு வைங்களேன், சரிப்பா நீ முரீது வாங்கிட்டோம், உனக்கு யார் முரீது கொடுத்தான்னு கேட்டால் ஏதோ ஒரு XY பேரையா சொல்லுவாங்க. சரி அவனுக்கு யார் கொடுத்தா, அவனுக்கு அவன்றுவாங்க. இப்படியே போனால் அழித்து போய் முடியும். இந்த முரீது பூரா எல்லா முரீதும், அது ஷாதிலியாவாக இருக்கட்டும், காதிரியாவாக இருக்கட்டும், சிஸ்தியாவாக இருக்கட்டும், நக்ஷபந்தியாவாக இருக்கட்டும், ஜுஹரவர்தியாவாக இருக்கட்டும், நூரிஷாவாக இருக்கட்டும், என்னென்ன தரிக்கான இந்த முரீது வியாபாரம் பண்ணுறானோ அம்புட்டு பேர் எங்கே கொண்டே முடிப்பான்னு கேட்டால், சரிப்பா அந்த முரீது ஞானம் கிடைச்சில, சரி உனக்கு அவர் சொன்னார், அவருக்கு யார் சொன்னார், அவருக்கு யார் சொன்னாருன்னா கடைசியில் கொண்டு எங்கே முடிச்சிருவாங்க? அலிட்ட முடிப்பாங்க. அலிட்ட கொண்டே முடிச்சதில் அவங்க பொய்யன்னு காட்டுறாங்க. எல்லாம் ஒரு தறிக்காவில் நின்றுருக்கான். அலிட்ட கொண்டே முடிச்சின்னா அது ஏன் எல்லாம் 72,000 தறிக்கா வருது? எல்லாம் அங்கே தான் கொண்டு பிடிக்காங்க. இவனுக்கு அவனுக்கு சண்டை, ஷாதிலியாவுக்கும் காதிரியாவுக்கும் பாலிசி கொள்கை திக்கிற எல்லாத்துலேயும் சண்டை. இதையும் அழி சொன்னார், அதையும் அழி சொன்னார்மாங்க. இவன் கொண்டே அழியில முடிப்பான், அதையும் கொண்டே அழியில முடிப்பான். அவங்க 2 பேரும் சண்டை. இந்த மாதிரி எல்லாம் செய்து தங்களை தாங்களே பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, இது இப்போ சொன்ன மாதிரி அவங்க அலிரலியல்லாஹு வாழும்போது கட்டி விட்டாங்க அரசியலுக்காக வேண்டி. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அபூ ஜுஹைஃபான்னு ஒருத்தர் அலிரலியல்லாஹுக்கு வேண்டியவர், அவருடைய அணியை சேர்ந்தவர். அவர் அலிரலியல்லாஹு போய் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆனில் இல்லாமல் ஸ்பெஷல் ஞானம் எதுவும் உங்கள்கிட்ட இருக்குதா? பரப்பி விட்டாங்க அவர் காலத்திலேயே. அலிரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கும் பொழுது அவருக்கு அரசியல் ரீதியாக ஆள் சேர்ப்பதற்காக வேண்டி அவருக்கு உடன்பாடு கிடையாது. அலிரலியல்லாஹுக்கு சம்பந்தம் கிடையாது, சம்மதமும் கிடையாது, அவருக்கு ஆதரவும் கிடையாது. அவருக்கே தெரியாமல் அவர் பேரை பயன்படுத்தி, ரசூல்லா பேரை பயன்படுத்தி அவருக்கு ஆள் சேர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க? இட்டு கட்டிட்டாங்க. அவர் வாழும் போதே கேட்கப்பட்டு விட்டது. என்ன கேட்குறாங்க? ஹல் இந்தக்கும் ஷைஉன் மிம்மா லைஸ பில் குர்ஆன், குர்ஆனில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? இன்னொரு அறிவிப்புல வந்து மா லைஸ இந்த நாஸ், மக்களுக்கெல்லாம் சொல்லாத சிறப்பாக உங்களுக்கு சொன்ன ஞானம் ஏதாவது ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்களா? ரகசிய ஞானம் சொல்லி திரிகிறாங்களே, அது உண்மையான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அலிரலியல்லாஹு பொய் சொல்கிறானுவ, சத்தியம் போட்டு சொல்கிறாங்க. உள்ளதி ஃபலக்கல் ஹப்பா, வித்துக்களை எவன் வந்து பிளக்கிறானோ, வித்தை பிளந்தானு முளைக்க வைக்கிறான். ஒரு நெல் கோதுமையை மண்ணுக்குள்ளே போட்டோம்னா அது முதல்ல பிளக்கும், அப்புறம் தான் என்ன செய்யும்? முளைக்கும். அதை சொல்கிறாங்க. வித்துக்களை வந்து விதைகளை எவன் பிளக்கிறானோ, உபரஅன் நசமத்தை உயிர்களை எவன் படைக்கிறானோ அவன் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்பதை இப்படி ஒரு வாசகத்தை போட்டு சொல்கிறாங்க. மா இந்தனா இல்லா ஃபில் குர்ஆன், குர்ஆனில் இருக்கிற தவிர வேற ஒன்று ஸ்பெஷலாகவும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார் என்று சொல்லி அப்படி சிறப்பான ஞானம் ஒன்று ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி தரல. இல்லா ஃபஹ்மன் யூதா ரஜுலுன் ஃபி கிதாபிஹி, குர்ஆனில் வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுமே சிந்திக்கிற விளக்கம், அதை தவிர குர்ஆனில் இருக்கு நாங்களாக சிந்திச்சல விளங்குவோம். அந்த மாதிரி ஒரு அறிவை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறோம். அது மாதிரி நிறைய பேருக்கு எல்லாம் கொடுத்துருப்பான். அப்படி குர்ஆனை பார்த்து நம்ம விளங்கி கொள்வோமே, அதையும் குர்ஆனில் இருக்குமே அதையும் குர்ஆனில் நேரடியாக இருப்பதையும் அதிலிருந்து சிந்தித்து விளங்குவதையும் தவிரங்கிறார். குர்ஆனில் நேரடியாக சொல்லப்பட்டது எனக்கு தெரியும், அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை பார்த்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணி விளங்குவோமே, அந்த மாதிரி விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே தவிர வேற ஒன்றுமே எங்களுக்கு சொல்லித்தரவில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. 3 விஷயம் என்னென்னு கேட்டால், நஷ்ட ஈடுக்குரிய சட்டம் ஒரு தடவை, நஷ்ட ஈடு சட்டத்தை எனக்கு சொன்னாங்க. ஒருவேளை இதை தான் சொல்கிறாங்க இவ்வளோ இருக்குது, இதையும் நான் உங்களுக்கு பொதுவாக்கிட்டேன். இவர் மட்டும் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு 3 செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்கன்னா இது வந்து நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா நமக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானம்ன்றுவாங்க. இந்தாப்பா ரசூலுல்லாஹ் என்கிட்ட தனியாக சொன்ன சில விஷயங்கள் இருக்குது, அதையும் இந்த இப்போ கொண்டு போட்டு உடைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? இந்த நஷ்ட ஈடு, அதாவது ஒருத்தன் கையை வெட்டிவிட்டான், அதுக்கு என்ன நஷ்ட ஈடு,
காலை வெட்டினா என்ன நஷ்ட ஈடு, ஒருத்தன் நோண்டி விட்டான் அதுக்கு என்ன நஷ்ட ஈடுன்னு சொல்லி இந்த மாதிரி நஷ்ட ஈடுகள்னு ஒரு கணக்கு மார்க்க கொலை பண்ணி விட்டான், கொலை செய்யப்பட்டவன் வந்து காசு கேட்குறான் அந்த குடும்பத்தார், நாங்கள் கொலைக்கு கொலை நாங்கள் விரும்பலை பணம் கொடுத்துருங்க, என்ன பணம் கொடுக்கறது, இந்த சட்டங்கள். அதே மாதிரி ஒரு ஃபிகாக்குல் அசீர், கைதிகளை விடுதலை செய்வது சம்பந்தமான சட்டங்கள், என்னென்ன நேரத்தில் கைதிகளை எப்படி பிடிக்கலாம் எப்படி விடுதலை செய்யலாங்கிற ஒரு சட்டம். அல்லா யுக்குத்தல முஸ்லிமின் பி காஃபிரின், ஒரு முஸ்லீம் காஃபிருக்கு சண்டை வரும் பொழுது ஒரு காஃபிருக்காக வேண்டி முஸ்லீமை கொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த 3 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட சொன்னாங்க. அதையும் இந்த போட்டு உடைச்சு விட்டோம்ட்ட அப்படிங்கிறாரு. இது புகாரியில் 111, 6915, 6903, 3047 இதுல எல்லாம் இருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் என்ன செய்யறாங்கன்னா கூடுதல் தகவல் சொல்றாங்க. பல சந்தர்ப்பங்களில் கேட்குறாங்க, ஒவ்வொரு தடையா யோசிச்சு பார்த்து என்ன செய்யறாங்க, இது ஒன்று சொன்னாங்க ரசூல்லா, இது ஒன்று சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்த்து அனைத்தையும் பொதுவாக்கிட்டு போயிட்டாரு. என்கிட்ட ரசூல்லா சொன்னாங்க சில செய்திகள், அது எனக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக சொல்லலை, எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ கேட்டதுனால அதையும் இப்போ சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை இதே கேள்வி வேற ஒருத்தர் கேட்கும்போது சொல்றாங்க, மா இந்தனா ஷைஉன் இல்லா கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தை தவிர வேற எதுவும் எங்கள்கிட்ட கிடையாது. ஓ ஹாதிஹி சஹீஃபா, இந்த ஒரு ஏடத்தை காட்டுறாங்க, இந்த ஏட்டில் உள்ள செய்தியை தவிர வேற ஒன்று என்கிட்ட கிடையாதுங்கிறாங்க. அந்த ஏட்டில் என்ன இருக்குது, ஒரு புக்கில் எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு நோட்டு மாதிரி ஒரு புக்கில், அதில் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு கேட்டால், அல் மதீனத்து ஹரமுன் மாபைன ஆயிர் இலாக்கதா, மதீனா என்பது புனித தலமாகும். ஆயிருங்கிற இடத்துல இருந்து இந்த இடத்தும் வரை, அந்த இடம் எவ்வளோன்னு சொல்லலை, இதுல இருந்து இது வரைக்கும் மதீனா புனித தலம். இதுல வந்து எந்த மாதிரியான மற்ற இடங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நீங்க செஞ்சிடாதீங்க. மன் அஹதத ஃபீஹா ஹதசன், இந்த எல்லைக்குள் எவனாவது ஒரு பிதத்தை உண்டாக்கினானே ஆனால் அவ் ஆவா முஹதிசன், அல்லது பிதத்து செய்கிறவனுக்கு இந்த இடத்துல வைத்து அடைக்கலம் கொடுப்பானே ஆனால் அலைஹி லானத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன், அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனித குலம் அத்தனை பேருடைய சாபமும் அவனுக்கு இருக்கிறது. லா யுக்பலு மின்ஹு சர்ஃபுன் வலா அதுலுன், அவனிடமிருந்து எந்த ஈட்டு தொகையும் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவன் நரகத்துக்கு போய் நிச்சயம். இப்படி ஒன்று ரசூல்லா சொன்னாங்க. மதீனாவின் சிறப்பை பற்றி ரசூல்லா சொன்னதை நான் எழுதி வச்சுக்கிறேன், அதை சொல்லிவிட்டேன், ரகசியம்லாம் இது இல்லை, அதையும் உனக்கு போட்டு நினைச்சிட்டேன், உடச்சி சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி வந்து ரெண்டாவது சொன்னாங்க, திம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா, ஒட்டுமொத்த முஸ்லிம் அத்தனை பேருக்கும் சமமான உரிமை இருக்கிறது. ஒரு முஸ்லிமான ஒருத்தர் வந்து ஒரு எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாருன்னு வைங்க, அது அனைவரும் கொடுத்து அடைக்கலமா ஏத்துக்கிறணும் ரசூல்லா சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு எதிரியான ஒரு ஆளை அரசாங்கம் தேடிட்டு இருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிட்டாரு, இஸ்லாமிய நாட்டில் நான் அடைக்கலம் கொடுக்குறேன்னு வீட்டுக்குள்ள அடைக்கலம் கொடுத்து கள்ளத்தன்மை ஒழிச்சு வைக்கக்கூடாது, நான் உனக்கு அடைக்கலம் தர்றேன்னு சொல்லிவிட்டாரே, ஆனால் அதை வந்து அரசாங்கம் ஏற்றுக்கணும். அவன் அடைக்கலம் கொடுத்து நான் முஸ்லீம் ஒருத்தன் கொடுத்துட்டான்னா முஸ்லீம் அரசாங்கமே கொடுத்த மாதிரி தான். திம்மத்துல் முஸ்லிமீன வாஹிதா, முஸ்லீம்கள் அத்தனை பேருடைய அந்த அடைக்கலம் கொடுத்ததும் சமமானது ஒன்று தான் அப்படின்னு ரசூல்லா வந்து இது பெரிய ஒரு விஷயம். அதையும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்த பிறகு, ஒருத்தன் அடைக்கலம் கொடுத்துன்னு அர்த்தம் போய் அவனை கொள்றான்னு வைங்க, அப்படி செஞ்சா அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், மனிதர்களுடைய சாபம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்றாங்க. ரெண்டாவது செய்தி அந்த ஏட்டில். மூணாவது என்ன இருக்குண்டா, உமன் தவல்லா கௌமன் பி கைரி இதனி மவாலிஹி, அதாவது எஜமானர்களுடைய அனுமதி இல்லாமல் அடிமைகளுக்கு அவன் ஒருத்தன் காசு கொடுத்து ஒருத்தன் வாங்கியிருப்பான், இவன் போய் அதுக்கு பொறுப்பாளியாக ஒருத்தன் ஆகி கொண்டானையானால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குங்கிற அந்த செய்தியெல்லாம் சொல்லி அவங்க இந்த 3 விஷயம் வேற ஒரு 3 விஷயத்தை சொல்றாங்க. இது புகாரியில் 3172, 3180, 1870 இதுல எல்லாம் இருக்கிறது. அப்ப இது போக திருமதியில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, அவங்களோட ரசூலுல்லாஹ் பாரம்பரியம் தானே, அவங்களோட ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா மகன் தானே, தம்பி தானே, அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, எங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்தாருக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லிட்டு போயிருக்காங்களான்னு. அவர் என்ன செய்யறாருன்னா, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்தம் மஅமூரா, ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய அடியாரத்தான் இருந்தார்கள், இஷ்டத்துக்கெல்லாம் அவர் செய்ய முடியாது. அல்லாஹ் சொன்னா எல்லாத்தையும் சொல்லிவிட வேண்டியதுதான். இப்னு அப்பாஸ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுண்டா அவ இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டுலாம் சொல்ல முடியாது, சொல்லுன்னா சொல்லிவிட வேண்டியதுதான். அது எந்த ஒன்றை என்ன செய்யல, மக்களுக்கு மறைச்சிட்டு போகவில்லை, அனைத்தையும் பொதுவாக சொல்லிவிட்டார்கள். மா இஹ்தஸனா தூனன் நாசி இல்லா பிஸலாத், 3 காரியத்தை தவிர மக்களுக்கு எங்களுக்கு வித்தியாசப்படுத்தல, 3 விஷயம் மட்டும் என் குடும்பத்தாராகிய நீங்கள் பேணிக் கொள்ள வேண்டும். 3 விஷயத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியா இருந்தால் இந்த 3 உங்களுக்கு சிறப்பு சட்டம் என்று சொன்னார்கள். இதை தவிர பாக்கி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான், சிறப்பு கிடையாது. அது 3 என்னன்னு கேட்டா, நாங்க வந்து சதக்காவை சாப்பிடக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாக இருந்தால்
ஜக்காத்து சதக்கா பொருளை என்ன செய்யக்கூடாது, அன்பளிப்பை வாங்கி கொள்ளலாமே தவிர தர்ம பொருள்களை தர்மமாக பிச்சையாக ஜக்காத்தாக போடப்படுற பொருள்களை ரசூலுல்லாஹ்வுடைய பாரம்பரியத்தில் உள்ள யாரும் கியாமத் நாள் வரைக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சொன்னாங்க. இது எங்களுக்கு மட்டும் உள்ளது. இதில் வந்து பாருங்க, இதை செய்ய மாட்டாங்க. வாங்கி திங்கிறோம்ல, ரசூலுல்லாஹ் பரம்பரைன்னு சொல்லிக்கிறோம், ஊர் ஊராக பிச்சை எடுப்பான். இது ரசூலுல்லாஹ் எது இல்லைன்னாங்களோ அதை போய் சொந்தம் கொண்டாடுறான் பாருங்களேன். இந்த முரீதுக்கு வாங்குற 50 பேர் பிச்சை தான் வாங்குறாங்க. இந்த முரீதா இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஷேக் முரீதுங்கிறான்ல, பணக்காரன்ட்டு போய் வாங்கி வாங்கி தான் திங்கிறாங்க. அதை தான் ரசூலுல்லாஹ் தடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து பொய்யின்னு விளங்குது ஒன்று. ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா, அமரனா நுஸ்புகள் ஒலுவை வந்து நம்ம வந்து முட்டுக்கை வரைக்கும் கழுவுனா போதும், கையை கழுவுறதா இருந்தால். ஆனால் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து கழுவுறது சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு அது கட்டளை. ஒழு செய்கிறதா இருந்தால் கை முழுசு செய்யணவங்க கழுவணும். இதை கட்டளையாக போட்டார்கள். மற்றவங்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். எங்களுக்கு நினைஞ்சாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் குடும்பமாக இருந்தால் சொர்க்கத்தில் மகசரில் வரும்போது தனி அடையாளம்னு சொல்கிறாங்க. அந்த உழு செய்த இடங்கள் எல்லாம் பளிரென்று பிரகாசிக்கும். அந்த மாதிரி பிரகாசிக்கக்கூடியவர்களாக என்னுடைய குடும்பத்தார் கொஞ்சம் கூட இருக்கணும். நல்ல விஷயத்தில் ஆசைப்படலாம்ல. குடும்பத்தாருக்கு வேற சலுகையெல்லாம் கொடுக்கல. ஜக்காத்து திங்காதுன்னு சொல்லிட்டு மண்டையில் அடிக்கிற அவங்களுக்கு கஷ்டமான ஒரு சலுகை இதுதான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒன்றை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இட்டார்கள். அதே மாதிரி வந்து இந்த கழுதையும் குதிரையும் கிராஸ் பண்ண வைக்கிறது, அதாவது இப்போ கழுதையும் ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சேர்த்து விட்டு அதிலிருந்து கோவேறு கழுதையை உண்டாக்கும்ல, இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. என்னுடைய குடும்பத்தார் செய்யாதீங்க. என்னுடைய குடும்பத்தாராக இருக்கக்கூடியவர்கள் வந்து மாறுபட்ட 2 உயிரினங்களை இனச்சேர்க்கை செய்ய விடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும், என்னுடைய குடும்பத்தார் வந்து இந்த வேலையை 3 செய்யக்கூடாது, ஜக்காத்து சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஒழு செய்யும் போது முழுமையாக நீங்கள் கூடுதலாக என்ன செய்யணும், கழுவுறதை கட்டளையாக்குனாங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு இல்லையா உயிரினங்களை, அந்த மாதிரி எல்லா உயிரினத்தும் கூட வரல. கழுதை குதிரை தான். கழுதையும் குதிரையும் இணைஞ்சு பிறக்கிறது தான் கோவேறு கழுதைங்கிறது. அது கழுதையை விட கொஞ்சம் கூட இருக்கும், குதிரையை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோவேறு கழுதைங்கிறது. அந்த கோவேறு கழுதையை உருவாவதற்கு காரணமாக இருக்கிற இந்த செயலை நீங்கள் செய்யாது. கோவேறு கழுதை தப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் ஏறிலாம் போயிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என் குடும்பத்தார் அந்த வேலையை செய்ய வேண்டாம், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்று திருமதியில் 1623வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குது? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம்லாம் வச்சுட்டு போகல, தெளிவாக ஒரு வசனத்தை தெரிஞ்சுக்கிறங்க. அம்புட்டுக்கு மரணடியாக 21வது சூராவில் 109வது வசனத்தில் இருக்கிறது. ஃபைன் தவல்லோ, நபி அவர்கள் புறக்கணிப்பார்கள் எனால் சொல்லிவிடுங்கள், ஆதன்துக்கும் அலா சவாப், உங்கள் அத்தனை பேருக்குமே சமமாக அறிவித்து விட்டேன். அது ஒருத்தனுக்கு கொஞ்சம் கூட ஸ்பெஷல், உனக்கு உனக்கு கொஞ்சம் கம்மி, அதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன கட்டளை போடுறான், ஆதன்துக்கும் அலா சவா, உங்கள் அத்தனை பேருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன் என்று மக்களிடத்தில் சொல்லுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்தில் அனைவருக்கும் சொன்ன எது குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதோ அதுதான் அனைவருக்கும் உள்ளது. அது இல்லாத ஒன்றை ரகசியமாக யாருக்கும் சொல்லலை என்று சொல்லி குர்ஆன்ல 21:109 வசனமும் சொல்லுகிறது. இன்னும் இவர்கள் என்னென்ன மாதிரியான வரட்டுவாதங்கள், இந்த மெஞ்ஞானம் முடிஞ்சு போச்சு, வேறு எந்த மாதிரியான வரட்டுவாதங்கள்லாம் வைத்துக்கொண்டு இந்த சமாதி வழிபாடு, தரிகா, இந்த மாதிரி தனி மனித வழிபாடுகளை எல்லாம் நியாயப்படுத்துகிறார்களோ அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம்.